திரு அர்ஜுனமூர்த்தி, சாத்தியமான வாக்குறுதிகளை நாங்க அளிச்சிருக்கிறோம், நிச்சயம் மக்கள்கிட்ட எங்களுக்கு ஆதரவை பெற்று தரும். இப்போ பாஜக இதை பொய் மூட்டை, சாத்தியம் இல்லாதது, இவ்வளவு நாள் நீதி பத்தி தெரியலையான்னு கேட்கறதையெல்லாம் கடந்து அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுக்கு இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறதே நம்பிக்கை மட்டும்தானே. ஏன்னா இது ஏட்டு சுரக்க. திரு அர்ஜுனமூர்த்தி, உங்க ஆடியோ கேட்கல, மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மியூட்ல இல்லையே, கரெக்டா தான் இருக்கு. கேக்குதா? கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. அதாவது இவங்கள்ட்ட மிச்சம் மீதி இருக்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். என்ன காரணம்னா 54 பக்கம் 2019 அறிக்கைய நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னாச்சுன்னா 2024 இவங்க கொடுத்த அறிக்கையை 2029 கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே முத்தாய்ப்பா சொல்லிட்டாங்க, நாங்க 19 என்ன பண்ணோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்றோம், 2024 அதே அதுவே பொருத்தமா இருக்கும், திருப்பி 2029 அதே பொருத்தமா இருக்கும். என்ன காரணம்னா இது வெறும் ஏட்டு சுரக்காதானே, கறிக்கு உதவ போறதே இல்ல இது. ஏன்னா இவங்க தொடர்ந்து பாவம் அரசியல்ல என்ன ஆச்சுன்னா, இப்போ லாஸ்ட் டைமே அவங்க 2 டிஜிட்ல தான் மொத்த எம்பியே எடுத்தாங்க. இப்பவும் 2 டிஜிட் எம்பிக்கு மேல போறது இல்ல. இவங்க 25 பேர் ஒரு ஜம்போ கூட்டணி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரீஜனல் பார்ட்டி, ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டிக்கும் 1000 மேனிபெஸ்டோ மாடல் இருக்கு. ரீஜனல் வைஸ் டு மேனிபெஸ்டோ அவங்க ஆல்ரெடியே லான்ச் பண்ணிட்டாங்க. திமுக அவங்க ஒரு மேனிபெஸ்டோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இவங்க ஒவ்வொரு மேனிபெஸ்டோ இல்லாம இவங்க ஒரு மேனிபெஸ்டோ, ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில இப்ப இவங்க ஜெயிச்சு கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகுதான் இந்த மேனிபெஸ்டோவை எனேபிள் பண்ண முடியும். அது வரைக்கும் இது வரைக்கும் ஏட்டு சுரக்காதான். மதிப்பிடுறீங்களோ? ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்களே, 2 டிஜிட்டை தாண்ட மாட்டாங்க, இந்த அறிக்கையை அப்படியே வச்சுக்கலாம், இதெல்லாம் அமைக்கணும் ஆட்சி அப்படின்னு அவங்க சொன்னது சார். அவரே சொன்னாரு சார், 54 பக்கம் 2019 இருந்த அறிக்கை அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னாரு. அவங்க சிதம்பரம் அண்ணா அவர்கிட்ட அதை பத்தி மென்ஷன் பண்ணிட்டாரு. அவங்களோட நீங்க தேர்தல் அறிக்கையிலே பாருங்க, 5வது பக்கத்துல ஆரம்பமே அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. 2019 ஸ்டாண்ட்ஸ் குட் ஈவன் டுடேன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அவங்க என்ன வேணாலும் வரிசையா பட்டியலிடட்டும், அவங்க என்ன வேணாலும் இதெல்லாம் செய்யறோம், அது செய்ய போறோம், அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம்னு சொல்றதெல்லாம் சொல்லட்டும். ஏன்னா நாங்க இதுல அவங்க சொன்னபடி தெளிவா சொன்னது இந்த அறிக்கை செயல்படுத்தக்கூடிய அறிக்கையா அவங்களுக்கு அமைய போறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம் என்றால் அவங்களால இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியவே முடியாது. இவங்களோட கூட்டணி சைஸ் தான் ஜம்போ கூட்டணி ஒழிய இந்த ஒரு நெல்லிக்காய் மூட்டையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத. அவங்ககிட்ட ஒரு நெல்லிக்காய் மூட்டை இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு மூட்டை இருக்கு? ஒரே கட்சி தானே இருக்கு. நாங்க தான் 400 எம்பி எடுத்துட்டு போறோம்னு எங்க பாராளுமன்றத்துல எங்க பாரத பிரதமர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. பாராளுமன்றத்திலே சொல்லிட்டு தானே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, பாராளுமன்றத்துல மோடி சொல்லிட்டாரு அப்படின்னா அது நடந்துருமா என்ன? இறுதி தீர்ப்பு மக்கள் தானே கொடுக்க போறாங்க. எவ்வளவு கான்பிடென்ட் எப்படி வருது உங்களுக்கு? இப்போ நீங்க பாருங்களேன், இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில ஏதாச்சும் ஒரு புல்லிங் ஃபேக்டரோ ஒரு ப்ரொபலிங் ஃபேக்டரோ கிரியேட் பண்ணிருக்காங்களா பாருங்க. அதுக்கு கோபண்ணா வேணா எனக்கு விளக்கம் கொடுக்கட்டும். என்ன வச்சு இவங்களால அதிகப்படியா ஓட்டு வாங்க முடியும்? ஏன்னா ஃபண்டமெண்டலா இவங்களோட பிரச்சனை என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது போ மிச்சம் இருந்த மீதி உள்ள சீட்ல தான் நிக்க போறாங்க. அந்த நிக்கிற சீட்டுல இவங்க எப்படி வலிமையா இவங்களோட கருத்தை மட்டுமே செயல்படுத்த முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் போது நாங்க பார்த்திருக்கோம், அவங்களால முழு திட்டவட்டமா செயல்படுத்த முடியாது. அந்த நேரத்துல காங்கிரஸ் அவங்களை வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணி ஒரு அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. அதே நேரத்துல சிதம்பரம் ஐயா அவர்கள் அப்போ பைனான்ஸ் மினிஸ்டரா தான் இருந்தாரு. அப்ப அந்த 2 வருஷம் என்னென்ன கஷ்டங்களை பார்த்தோம்னு தெரியும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இவங்க தள்ளப்பட்டுட்டாங்க ஆல்ரெடி. இதை வச்சு இது என்ன மேனிஃபெஸ்டோ, இவங்க என்ன பண்ண போறாங்க? இதுல மக்களை கவரக்கூடிய வாக்குறுதியே இல்ல நினைக்கிறீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றாங்க, பெண்களுக்கு 1 லட்சம் சொல்றாங்க, நீட் விலக்கு சொல்றாங்க, இடபிள்யூஎஸ் எல்லா சாதியினருக்கும் விரிவாக்கம் செய்யப்படுங்கிறாங்க, மகாலட்சுமி திட்டம் சொல்றாங்க, 50% இடஒதுக்கீடு சொல்றாங்க, ஏகப்பட்ட கல்வி கடன் ரத்து 2024 மார்ச் வரைக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் குறைந்தபட்ச மக்கள் கிட்ட கொண்டு சேர்ந்து அவங்களுக்கு வாக்குகளை பெற்று தராதுன்னு எப்படி நம்புறீங்க சார்? பேங்க்ல பேலன்ஸே இல்லாம நீங்க செக் எத்தனை கோடிக்கு வேணாலும் எழுதுங்க சார். இது பவுன்ஸ் ஆற செக் புக் சார் இது. ஏன்னா இதுக்கு ஒண்ணும் வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு ப்ரொப்பலிங் இம்பாக்ட் இந்த மேனிபெஸ்டோ கிரியேட் பண்ணாத போதே எவ்வளவு ஒரு சொத்தையான மேனிபெஸ்டோ வச்சு இப்படிப்பட்ட ஒரு 140 கோடி மக்களை இவங்க எப்படி ஈர்க்க போறாங்கிற கவலை தான் எனக்கு வந்தது. இதை முழுக்க படிச்சோன்னா நான் பார்த்ததே என்னன்னா, இதை வச்சு எப்படிடா அவங்க ஜெயிக்க போறாங்க? இதை வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்க போறதே இல்லை. ஏன்னா இவங்க சொன்ன கருத்து நீட் விலக்கு நிறைய ஸ்டேட் ஒத்துக்க போறதே கிடையாது. இவங்க
நீட் விலக்கு. இந்த நீட்டை கொண்டாந்தது இல்ல, விரும்பக்கூடிய மாநிலங்கள் விலக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாடு வேணாங்குது, கேரளா எதிர்ப்பு தெரிவிக்கல, வச்சுக்கிறேன்னா வச்சுக்கட்டும். ஒரு எளிமையான ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில வாக்குறுதி தானே அது. அவங்க அமல்படுத்த போறாங்களா? கட்டாயம் வேணும். நீட் ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் யாரு சார் எடுத்துட்டு வந்தா? அவங்க ப்ரோபோஸ் பண்ண ஜிஎஸ்டி அந்த ஸ்கேலுங்கிறது வேற, நீங்க கொண்டு வந்த இதுலயும் சொல்றாங்க ஜிஎஸ்டியை நாங்க மாற்றி கொண்டு வருவோம், 2.0 கொண்டு வந்து எளிமைப்படுத்துவோம் அப்படின்னு. அதான் எப்படி எளிமைப்படுத்தும் சார்? நான் ஒரு தயவு சொல்றேன், சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டாந்து கொடுத்தவரை சிதம்பரம் அவர்கள் தான். இதுக்கு முன்னால சர்வீஸ் டாக்ஸ் ஒண்ணு இல்லாம இருந்தது. அந்த சர்வீஸ் டாக்ஸ வேற பெயர் மாற்றம் பண்ணி ஜிஎஸ்டின்னு அடுத்த லெவலுக்கு எடுத்து வந்ததும் இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான். இப்படி தொடர்ந்து இவங்க எல்லாத்தையுமே முன்னுதாரணமா செஞ்சுட்டு இவங்க செஞ்சதே இவங்களே திருப்பி அது தப்புன்னு சொல்ற மாடல் எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க. அதே வந்து அவங்க சிதம்பரம் அவர்கள் மேனிஃபெஸ்டோ லான்ச் பண்ணிட்டு அது ஒரு பேசின உரையே கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் எக்கானமியை பத்தி சொல்றாரு. 7.4% நடந்த ஒரு இந்தியன் எக்கானமி வந்து இல்லேன்னு முழுக்க மறைச்சு பேசுறாரு. அந்த கோவிட்ங்கிற அந்த 2.5 வருஷத்தோட பின் விளைவுகளை வந்து அவர் அப்படியே மனசுல ஏத்துக்காதபடிக்கு பேசுறாரு. ஏதோ 5 ஆண்டுகளுமே தொடர்ந்து முயற்சியில வாழ்ந்தது மாதிரி சொல்றாரு. அது எப்படி அந்த ட்ரெஜெக்டரியை பத்தி அவர் கவலையப்படாம பேசுறாரு? அது எந்த விதத்துல நியாயமா இருக்கப்படும் சொல்லுங்க? ஒரு ட்ரெஜெக்டரியில growth ஃபேஸ்ல 2 ஆண்டுகள் வந்து நமக்கு வந்து எக்கானமில சப்போர்ட்டே இல்லாம அமைஞ்சா கூட 7.4% கொண்டு சேர்த்திருக்கோம். 25 கோடி மக்களை வறுமை கோட்டை திருப்பி இவங்க வந்து 24 கோடி வறுமை கோட்டுக்கு மேல கொட்டுறாங்க. அதுவே என்ன, இங்க இருந்து எங்கள்கிட்ட இருந்து இரவல் வாங்கின சக்தி தானே இந்த 25 கோடி வறுமை கோட்டுக்கு மேல எடுத்துட்டு வந்தோம் சொன்னதே இந்த என்டிஏ அரசாங்கம் தானே. அதுல இருந்து ஒரு எடுத்து திருப்பி வறுமை கோட்டுக்கு மேல கொண்டுறோம்னு சொல்றாங்களே, அது எந்த ஒரு நியாயமா இருக்கும்? சரி, அப்ப இந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, இது ஏட்டு சுரைக்கா, இது பயனே படாது, கறிக்கு உதவாது. திரு அர்ஜுனமூர்த்தி, சங்கல்ப பத்ரா தான் வந்து இங்க செயல்படாத ஒரு விஷயம். ராகுல் காந்தியை ஏன் நம்ப கூடாது அப்படிங்கிற வார்த்தை? இல்ல நம்ப கூடாதுன்னு நம்ப முடியும். ஓகே ஓகே திரு அர்ஜுனமூர்த்தி. சரிங்க, இப்போ இது நாள் வரைக்கும் இப்ப திமுக வந்து மகாலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் கொண்டாந்து இருக்காங்க. திமுக இல்ல திமுக ஒத்துக்குமான்னு கேக்குறேன். மகாலட்சுமின்னு பேர் வச்சிருக்காங்க. எவ்வளவோ விஷயம் இருக்கு சார், எங்க போய் நீங்க ஒரு டவுட் கேக்குறீங்க? அவருடைய சார் மக்களுக்கு பயன்படும்னா எதையும் ஒத்துப்போம் சார். சரி சார், நாரி சக்தி சொல்லிட்டாரு நாங்க வச்சோம். ஓகே, இதுக்கு நேர்பதமா வந்து மகாலட்சுமின்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஐடியாவே இரவல் வந்து காங்கிரஸ் எங்கள்கிட்ட தானே பண்ணிருக்கு. சரி, இல்லாட்டி வேற ஏதாவது பேர் வைக்கலாமே, ஏன் மும்தாஜ்னு பேர் வச்சிருக்கலாமே, ஏன் மகாலட்சுமி வச்சாங்க? மும்தாஜ் நீங்க எந்த நோக்கத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் வேற ஏதாவது நல்ல நீங்க கும்பிடக்கூடிய பேரை சொல்லலாம்ல திரு அர்ஜுனமூர்த்தி? ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டிக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் அமைப்புல அவங்க இருக்காங்க. சோ அதுல பண்ணிருக்கலாமே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்களோட இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. Ask yourself 2 questions. Is your life better today than what it was in 2014? அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்தது, is your mind without fear as dreamed by Rabindranath Tagore? அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். ஏன் சார், இந்த 10 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா இந்த நாடை நடத்தி இருக்கோம், எந்த குறை இல்லாம. இவங்க நாடை நடத்தும் போதெல்லாம் எவ்வளவு இடர்பாடுகள் உங்களுக்கு தெரியும். பாம்பே குண்டுவெடிப்புல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா பியர்ஃபுல்லாவே வாழ்ந்தாங்க இந்தியர்கள். ஒவ்வொரு நாளுமே பியர்ஃபுல்லா வாழ்ந்த அரசாங்கம் வந்து அந்த 10 ஆண்டுகள். பதான்கோட் அட்டாக் இருக்கு, புல்வாமா அட்டாக் இருக்கு, அருணாச்சல பிரதேசம் இஷ்யூ இருக்கு. மக்கள் சார் ஜம்மு காஷ்மீரை மீட்டெடுத்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு அழகா ஒரு அற்புதமா அமைதியா காஷ்மீரா இந்திய மக்கள் அவ்வளவு பேரும் அந்த புத்துணர்ச்சியோட பாக்குற அந்த காஷ்மீருக்கு இன்னைக்கு மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்போம்னு சொல்றாங்க. காஷ்மீரை சீரழித்து விட்டார்கள், மாநில அந்தஸ்து இன்னைக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி இருக்கு சார். அதாவது இந்த பேச்செல்லாம் என்னன்னா வெறும் விதண்டாவாதமான பேச்சு. என்னதுங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கலன்னா விதண்டாவாதம் அதுக்கு பேரு. இருங்கய்யா, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வாதத்தை வைக்கிறீங்க, நாங்க எதிர்வாதத்தை வைக்கிறோம். நீங்க விதண்டாவாதம், நீங்க ஒரு அது எப்படி விதண்டாவாதம் ஆகும்? அது எப்படி விதண்டாவாதம் ஆகும்? அவர் லைவ்ல இருக்காரு. சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கைப்ல இருக்கேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ என்னன்னா இந்த பியரா இருக்கிறதுங்கிற வார்த்தை
இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு? எதுக்கு ஃபியர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க? இது தேவையா? இதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, இவங்களோட ஆட்சியில 10 ஆண்டுகள் ஃபியர்ஃபுல்லா மக்கள் இருந்ததுல ஃபியர்லெஸ்ஸா வாழ்க்கையை நடத்திட்டாங்க இந்த 10 ஆண்டுகள். இதுல பயம் வந்துருச்சு. ஆகா, இன்னொரு 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சி அமைச்சுட்டாங்கன்னா முழுக்க மக்கள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணிடுவாங்கிற பயத்தோட இந்த சொற்றொடரை எடுத்து வந்து ஃபியர்ங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க. இதுல இருந்து எவ்வளவு ஃபியர்ஃபுல்லா காங்கிரஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு சொற்றொடர் தேவையா? ஏன் இவங்களோட உள்மனசுல அவ்வளவு ஃபியர் இருக்கு? எதனால ஃபியர் இருக்கு? ஈடினால ஃபியர் இருக்கு, இவங்க ஃபியர் இருக்கு, இவங்க பண்ண தவறான ஆட்சி முறையில ஃபியர் இருக்கு. இவங்க எதுவுமே உருப்படியா 70 ஆண்டுகள் அண்ணன் சொன்ன மாதிரி 54 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி இவ்வளவு தவறா ஏகப்பட்ட தவறு. கடைசியா கச்சத்தீவு கூட தவறுங்கிறது இப்ப முழுசா எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபியர். பல ஃபியர் இருக்கிறதுனாலதான் ஃபியர்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்றாங்க. இல்ல வேற மாதிரி பார்க்கலாமா? தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல, நாட்டுல வந்து வெறுப்புணர்வும் வன்முறை பேச்சும் அதிகரிச்சிருக்கு, மக்களிடையே ஒரு பிளவுவாதத்தை தூண்டுவதற்காக பாக்குறாங்க, சிறுபான்மை உள்ளிட்ட எல்லாருமே ஃபியர்ல இருக்காங்கன்னு எடுத்துக்க மாட்டீங்களா? இன்னைக்கு முஸ்லிம் அன்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லா பேசியிருக்கா. நாங்க இந்தியர்கள் எந்தவித ஃபியர் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம். பாஜக எந்த விதத்துல எங்களோட வாழ்வு உரிமையை கெடுத்திருக்காங்க. தேவையில்லாம ஓட்டு வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத தெளிவுபட ஒரு முஸ்லிம் அன்பர் வந்து ஒரு டிவி இன்டர்வியூல அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. எப்படி பேசுறாரு? அவர் கேட்கிறாரு, வெக்கமா இல்ல இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான துணிச்சலா ஒரு முஸ்லிம் அன்பர் கேட்கிறாரு. ஏங்க நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதுல ஒரு மத கோட்பாடை எடுத்துட்டு வந்து நீங்க பண்றது நியாயமானு கேட்கிறாரு. அப்படி ஒரு ஃபியர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு மைனாரிட்டி இருக்கும் போது எதுக்கு நீங்க ஃபியர்ங்கிற ஒரு வார்த்தையை திணிக்கிறீங்க? அப்போ உங்களோட அடிமனசு பயம், ஆழ் மனசுல உங்களுக்கு அதீதமான இந்த பயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம உங்களால ஒரு பட்ஜெட்டை மக்களுக்கு பயன்படுறது மாதிரி ஒரு பட்ஜெட் போடாம ஃப்ரீடமா இருக்க இது என்ன மேனிபெஸ்டோவா? தேர்தல் இருக்கு, எப்படி ஒரு தேர்தல் இருக்க பாத்துருக்கப்பா? மக்களோட நலம் சார்ந்து, வாழ்வாதாரம் சார்ந்து, மக்களோட வளர்ச்சி சார்ந்து ஒரு இது இல்ல. அதோட விடுங்க சார், ட்ரக் ஃப்ரீ நாடை உருவாக்குவோம்னு சொன்னாரா சார் அவரு? இந்த பட்ஜெட்ல ட்ரக் ஃப்ரீ நாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கா சார்? சார் ட்ரக் இருக்குனா உங்களை சொல்ற மாதிரி தான் சார் வரும். ட்ரக் ஃப்ரீனா ட்ரக் பிஜேபி ஆட்சியில இருக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். இந்த பாருங்க ஐயா, இந்த பாருங்க இவங்க பட்ஜெட்ல போடுற யோகிதை இல்ல. ஏன்னா வரட்டும் இதுதான் சரி பார்க்கலாம். நாளை கழிச்சு வந்துரும் நினைக்கிறேன். பாருங்க இன்னொன்னு சொல்றேன் இருங்க, பாருங்க அமிர்தா கால கூட நாங்க வந்து மக்களை எடுத்துட்டு போற ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்க பாப்பீங்க. சரி பார்க்கலாம், நாளைக்கு தெரிஞ்சிடும்.